ஒரு காய் 2000 ரூபாயா? தயவு செஞ்சு ஜப்பானுக்கு வரவங்க யோசிச்சு வாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் சாப்பிடணும்னா அதுவுமே இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஊறுகாய் கொண்டு வர முடியாது. இது ஆவக்கா, இது கடலை மிட்டாய், இந்தியன் கேக். These things into the garbage. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பானில் மோஸ்ட்டாக இந்தியன்ஸ் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா நிஷிகாசாய், ஓஜிமா, அப்புறம் ட்சுக்குபா. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அடிக்கிற நம்ம இந்தியன் க்ரோசரியில் என்னென்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்தியாவிலேருந்து முதல் தடவை ஜப்பானுக்கு வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எங்கள் ஏரியாவில் இருக்க 2-3 கடைக்கு போய் பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியன் திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து எல்லாமே கிடைக்காது. நிறைய இது இம்போர்ட் பண்ணி தான் வரும். அதுலேயுமே ஒரு சில ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வாங்க அது வந்து ப்ரைஸ் எப்படி இருக்குது, அது கரெக்டாக இருக்குமான்னு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும். அதே நீட்டாக கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 510 ஒரு தோராயமாக 300 ரூபா வந்துடும். அதனாலேயே நாங்கள் இது மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு ஃபுட்டு சாப்பிடவே முடியாதுன்னா அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவே தவிர மற்ற பெரிய வெங்காயம் தான் மோஸ்ட்டாக. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் இருக்குது. அந்த மிளகாவை நாங்கள் அடிக்கடி வாங்குறதா கிடையாது, எப்போயாவது ஒரு தடவை வாங்குறது. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பேச்சஸாக இருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன மசாலா பவுட்ரு அதுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குது. எல்லாமே இம்போர்ட்டட் தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து டின்லேயே போட்டு தராங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு டக்குன்னு தேங்காய் பால் அரைக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து டின்னாக வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து எங்கள் ஏரியாவில் மோஸ்ட்லி நார்த் இந்தியன் இருக்கனால இங்கே வந்து சப்பாத்தி கட்டையும் அப்புறம் வந்து அந்த கீழே வைக்கிற பேஸுமே இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஜப்பானுக்கு புதுசாக வரீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1150னா ஒரு 600 ருபீஸ் to 700 ருபீஸ்க்கு அந்த ப்ரைஸ் தான் வருது இங்கே. சப்பாத்தி கட்டுறக்கும் போது சப்பாத்தி மாவில்னா இப்படி இங்கே வந்து பூரி மாவுமே பார்த்திங்கன்னா நேபாளிலேருந்து கூட இம்போர்ட் பண்ணி வருதுங்க. ஸோ அவள் வந்து இங்கே வாங்கினீங்கன்னா 300 yen வந்துடும். அது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 170-180 வந்துடும். இதே நம்ம ஊர் காசுக்கு வந்து 10-15 ரூபா தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கனால ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்தியாவில் இருக்க மாதிரி தான் மோஸ்ட்டாக இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஜாகரி ஏதாவது வெல்லம் கூட வைக்கிறாங்க. அச்சு வெல்லமே இருக்குது. மோஸ்ட்டாக வந்து நாட்டு சர்க்கரையாகவும் இருக்கும், அச்சு வெல்லமாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் நம்ம வெல்லம் கட்டி இருக்குல்ல அது மாதிரி ஃபுல்லாக வைக்கிறாங்க பெருசாக. அதோட ப்ரைஸ் வந்து மோஸ்ட்டாக ஒரு 430 yen நம்ம ஒரு காசுக்கு ஒரு 250 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அப்புறம் கடலை இங்கே ஆக்சுவலி இங்கேயே விளைக்கிறனால இங்கே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் ஜப்பான் வந்தப்போ உளுந்தோட ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 510 yen வந்துடுது. அதாவது ஒரு 300 ரூபா 280 ரூபா அந்த கிட்ட வந்துடுது. இங்கே வந்து மிக்ஸ்டு அந்த மில்லட் தோசை மாவு அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாவு இருக்குது, நீங்கள் அரைச்சி தோசை விட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன். ஸோ ஏன் இம்போர்ட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இங்கே டேக்ஸ் பார்த்திங்கன்னா இம்போர்ட் டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து இங்கே வாங்குகிற பொருளோட ப்ரைஸுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மிக்ஸ்டு தால். அந்த மிக்ஸ்டு தால் வந்து நீங்கள் வந்து லைக் அப்படியே மாவாக அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். ஸோ இதில் அடிக்கடி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ பருப்பு வகைகளில் இங்கே மோஸ்ட்டாக எல்லோரும் பருப்பு வகைகளும் இருக்கும். நீங்கள் ஜப்பானுக்கு புதுசாக வரீங்கன்னா இது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் முக்கியம் இங்கே கிடைக்காதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஸோ இப்போ வந்து கிராசரி மட்டும் தான் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸும் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸுக்கும் இங்கே வந்து பஞ்சம் கிடையாது, நிறையாவே இருக்கும். நிறைய இந்தியன் ஸ்நாக்ஸ் இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்டாக ஸ்வீட்ஸ் வந்து பார்க்க முடியாது. இந்த நம்ம ஊரில் இந்த காரமாக சாரசமாக சாப்பிட்ற இந்த ஸ்நாக்ஸ், இந்த சிப்ஸு பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சுன்னா நிறையா இருக்கும் இங்கே. அதே மாதிரி இட்லி பாத்திரமும் இருக்குது, குக்கரும் இருக்குது, இது மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுமே இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா இம்ப்ரூவ் ப்ரைஸ்னால. ஸோ இதை பற்றின டீட்டெயில் லாங் வீடியோன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தது இப்போ வந்து வெஜிடபிள் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ எனக்கு வந்து இங்கே நான் இந்தியா இருக்கும்போது வெஜிடபிளாக ரொம்ப சீப்பாக ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா கூட நான் ஒரு 2 வேலைக்கு கூட சமாளிக்க மாதிரி இருக்கும். இந்த சொரக்காலாம் எனக்கு ரொம்ப உசுறு. நான் எப்போ வேணால் சாப்பிடுவேன். இதை வந்து 10-15 ரூபாய்க்கு வாங்கி நான் சமைச்சிருக்கோம் நாங்களாம். ஆனால் என்னென்னா இங்கே வந்து ஒரு 500 yen 1 கிலோ போட்டிருந்தாங்க.
என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. எப்பயாவது ஒரு நாள் சீசனில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அப்போ வாங்கிப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோரில் அந்த சொரக்கா பார்த்தோம். இதுவே ஜாப்பனீஸ் ஸ்டோரில் பார்த்தோம்னா இது வந்து 1 கிலோ 2000 எண்ணு போட்டிருந்தானுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 5-10 ரூபா வாங்கின நம்ம சொரக்காவா, இல்லை இங்கே வந்து 1000-1200 ரூபா உள்ள அந்த சொரக்காவா? இது வாங்கி என்ன பண்ணுறது? அடுத்து ஜப்பானில் எவ்வளோதான் ராமன் இருந்தாலும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேகி மார்க்கிற கிரேஸ் குறையவே இல்லை. எப்போயும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது மேகி கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலையெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி டைம்னால, ஸோ அதனால் இந்த சிலையும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வீட்டில் தான் கரைக்க முடியும், வேறு எங்கேயும் போய் போட்டு கரைச்சிங்கன்னா போலீஸ் வந்துடும். அடுத்தது இங்கே ஸ்நாக்ஸோட சேர்த்து ஸ்வீட்ஸுமே வச்சுருக்காங்க. எல்லாமே ஜிஆர்பி அப்புறம் மற்ற பிராண்டட் ஸ்வீட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் சாப்பிடணுன்னா அதுவுமே இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஊறுகாய் கொண்டு வர முடியாது. இது ஆவக்காய், இது கடலை மிட்டாய், இந்தியன் கேக், மாங்காய் தொக்கு, ஆல் மை ஃபேவரட். As per law, edibles are not allowed into the United States. All these things into the garbage. ஜீன்ஸ் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இன்னொரு கடைக்கு போயிருக்கோம் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ஸ்டிக் வந்து அதாவது முருங்கைக்காய் வந்து 100 எண், அதாவது ஒரு 47-50 ரூபா வச்சு கிரவுண்டா. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்க மாதிரி லூஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்து 1 kg வாங்கி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. மில்லட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் இங்கே ஆப்ஷன் கம்மி தான். உதாரணத்துக்கு கேரட்டு, கேபேஜ், பீட்ரூட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் நம்ம ஊர் நாட்டு காய்கள் பீக்கங்காய், சொரக்காய் அது வேணால் சீசனுக்கு அப்பப்போ ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா முக்கால்வாசி கவர் பண்ண நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது இப்போ உங்களுக்கு கொஷின் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஸ்நாக்ஸு நம்ம ஊர் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே விற்கிது, நிறையவே விற்கிது இங்கே. அப்புறம் இங்கே அப்புறம் மேகி, அப்புறம் மற்ற கண்ட்ரிஸோட நேபாளோட ராமன்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே வந்து ஒரு கோகனட் பார்த்தீங்கன்னா 500 எண், அதாவது 250 அந்த மாதிரி. இங்கே ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 kg வந்து 3000 எண்ணு விற்கிறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 1700 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. பாய்.